ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் ஏபிடி. நம்ம கூட இருக்கிறது பிலால் இருக்காரு. சொல்லுங்க பிலால். ஹாய் ஹலோ வணக்கம். சொல்லுங்க. நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்றதுங்க, ஒரே கால குஷ்டமப்பா. குஷ்டமா கஷ்டமா? கஷ்டமப்பா. நீ எங்க ஜாலியா தான் இருக்க, வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு, நீ கலக்குறிய நீ. ஆமா, அந்த ஒரு வார்த்தையினாலதான் ப்ரோ இப்படி சுத்திட்டு இருக்கிறேன். கலக்குறீங்க கலக்குறீங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சில, அதுக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போவோம்ல. ஆமா போனோம் ஒரு காலத்துல. அதெல்லாம் போகணும். நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன் போலாண்டான்னு. அன்னைக்கு மாதிரி சொதப்பி விட்டுறாம இந்த டைம் அது போலாம். சரியா? போலாம் இந்த தடவை தரமா போலாம். தரமா போலாமா? எங்க போறதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணலாம்? நீ மூணார் போயிருக்கீல? ஆமா, வளைஞ்சு போகுமே. போயிருக்கே இல்லையா? மூணார் போயிருக்கேன். அங்க போலாம்டா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட்டிட்டு போயிருக்காங்க. மனசாட்சி இல்லாம கேட்டா நம்ம அங்க போயிருக்கோம், மைசூர் போயிருக்கோம், துபாய் போயிருக்காங்கிறாங்க. ஆனா ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் போனதே இல்லையா? அதுக்கப்புறமெல்லாம் போனதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போலாம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே நமக்குலாம். வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருப்பாங்க. போலாம். என்ன பண்ணலாம்? ஒரு 5 ரூபா ரெடி பண்ணு. 5 ரூபாயா? ஆமா. ஐயோ, அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க போவேன்? ஏடா, ஒரு 5 ரூபாடா 5000 ரூபா ரெடி பண்ண முடியாதா? எப்ப தெரியுமா? தீபாவளிக்கு கிளம்புறோம். சரியா? தீபாவளிக்கா? ஆமா, இப்ப தீபாவளி தானே வருது அடுத்து ஃபங்க்ஷனு. தீபாவளி வருது, புத்தம் புது ஆடைகள், பட்டாசுகள் எல்லாம் அதுக்கே செலவாயிரும். அது வேணாண்டா, அதெல்லாம் விட்றா. அதெல்லாம் இது வாங்கி எதுக்குடா காசை கறியாக்குறியாடா? ஏன்டா சம்பாரிச்சு காசை கறியாக்குறிய? நல்லா இருப்ப நீ. சோத்திங்கிறே வேற எது திங்கிறியாடா? அதான் என்ன பண்ணு, ரெடி பண்ணிக்கோ. ஒரு 5 ரூபா ரெடி பண்ணிக்கோ. சரியா? 5 ரூபா ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள், தீபாவளிக்கு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி பிளான் போட்டுக்கோ. காலைல ஒரு 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்புற மாதிரி கரெக்டா இருக்கும். ஒரு நாள் மூணார்ல, அதுக்கு அடுத்த நாளே அப்படி வாகமானு, அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படி இடிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து வேணா வேற எங்கேயா போற மாதிரி இருந்தா போலாம். அங்க போயிட்டு அப்படி தேனி வழியா போய் அப்படி அங்க வந்துடலாம். கரெக்டா இருக்கும். வாகமான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நடு ரோட்ல மான் எல்லாம் வரும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அதுதானே? ஏண்டா, வாகமான் இருந்தா அங்க மான் இருக்குமாடா? யாரா நீ? அதெல்லாம் இருக்காதுடா, அங்க மான்லாம் இருக்காதுடா. மான்லாம் ஊட்டியில பார்த்தது இல்லையாடா மான் நான் பார்த்தது இல்லை இது வரையும் நேர்ல. மலுமட்டாடா நீ. ஊட்டி இந்த ஒரு ரீல்ஸ் கூட ஒன்று இருக்கு, பார்த்துருக்கிறியா? மசனகுடி வழியில அப்படின்ட்டு ஒன்று வரும்ல. இல்லடா, ஒரு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுல ஒரு காலத்துல. இந்த மசனகுடி வழியில ஊட்டி அப்படின்ட்டு ஏதோ ஒன்று போடுவானுங்களே, பார்த்துருக்கியா? அதை போட்டு அப்படி ஸ்லோ மோஷன் போட்டு வண்டியில போறதுல எடுத்து போடுவானுங்களே. ஓஹோ, அப்படி. நம்ம இன்னும் மெச்சூரிட்டி ஆகலப்பா. இன்னும் அந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற காலத்துல சுத்திட்டு இருக்கனாலாம். ஏடா இன்னும் மழத்துட்டு இருக்கிற? நிறைய பேர் இருக்கோம், அதுல நானும் ஒருத்தன். சரி போலாம். என்ன சொல்ற? போலாம்ல? போலாம். நல்ல பட்ஜெட்டா இருந்தா போயிடலாம். சொல்றதே தெரியும், நீ மழுப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த மேக் மை ட்ரிப் மாதிரிலாம் கூட்டு போக மாட்டாங்களா நம்ம இந்த இடத்துக்கெல்லாம்? வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு போறாங்க. வண்டியில போலாம்டா, பெட்ரோல் அடிச்சுட்டு. வண்டியிலயா? ஆமா, பின்ன எதுல போவான் அப்புறம்? வண்டியிலேன்னு கேக்குறேன். எத்தனை ரூபா செலவாகும்? எத்தனை ரூபா எவ்வளோ? அதான் நான் சொல்லடா. ஏண்டா 5000 ரூபாடா. 5000 ஒன்லி? ஆமா. ஓ மை காட். உனக்கு எனக்கு 10,000 கேரு. உனக்கு 5 ரூபா, எனக்கு 5 ரூபா. 10,000 ரூபாய் ஆச்சா இதுக்கே? எங்க அப்பா காதோட விப்பாரு. சரி ஓகே. வீணா திங்கரையில போய் கடையில போய் பாக்கெட் கொடுங்கண்ணா, ஒரு சாக்லேட் கொடுங்கன்ட்டு அதை ஒரு 2 மாசத்துக்கு தீபாவளி ஏறி வாங்காம இருந்தீங்கன்னா அமௌண்ட் சேரும். அப்புறம் தேவையில்ல செலவு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. துணி வாங்க போறேன், அதை வாங்க போறேன்ட்டுலாம் எதுவும் வாங்கிட்டு இருக்காத. ஓகே. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு 5 ரூபா ரெடி பண்ணிடு. போறோம், மூணார்ல பாதியில இருந்து குதிக்கிறோம். ஆனா நடக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படியே ஏதாவது ஒண்ணு உழப்ப போற கடைசியில வந்துட்டு. இது எது சும்மா இது பேசிட்டு, எதுவும் சும்மா அப்படி பேசுற, ஒரு ஜாலி தான். பேசும்போது ஜாலியா இருந்துச்சாப்பா, அவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டு வச்சுட்டு போயிருவேன். நீ வரவும் மாட்டேனிக்கு. பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, கேட்கும் போது சந்தோஷமா இருக்கா? அவ்வளவுதான். பேசும்போது அப்படியே ஒரு பரபரப்பா பேசுறோமா, அங்க போலாம்டா, டே இங்க போலாம்டா, நான் அப்புறம் பேசுறோமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், போகவே முடியாது. அருமைடா. ஆமா. இது உனக்கு இது தெரியுமா? எனக்கு எது தெரியுமா ப்ரோ? தெளிவா கேளுங்க ப்ரோ கேள்விய. இந்த ஏதோ ஒரு இடத்துல நின்றுப்பானுங்க, பத்திரியா? உனக்கு தெரிஞ்சவனுங்க மாதிரிதான் இருப்பானுங்க. இங்கே ஒருத்தவங்க நின்றுப்பானுங்க, நம்மளும் பின்னாடி நின்று இருப்போம். அங்கிருந்து ஹாய் அது இதுன்னு கையெல்லாம் காட்டுவானுங்க. நம்மளும் நமக்கு தான் காட்டுறானுங்கன்ட்டு இப்படி கையெல்லாம் காமிப்போம். பார்த்த பின்னாடி வேறவனுக்கும் காட்டி பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம மொக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிருவோம்ல. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கேன், சம்பந்தம் இல்லாம நடந்திருக்கு. அன்னைக்கு இப்படிதான் நடந்துச்சுன்னா, ஒரு பஸ், காலேஜ் பஸ் இருக்குல்ல? ஆமா. அங்க நான் பைக் எடுத்துட்டு நின்று இருக்கேன். அவன் காலேஜ் பஸ்ல ஒருத்தர், ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். அந்த காலேஜ் பஸ்ல அவன் உட்காந்துட்டு இருந்தான். தெரிஞ்சவன் ஒருத்தன் சொன்னான்ல, அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவன் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே. நான் அவன் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன மாதிரியே வேற எவனா ஒருத்தன் உட்காந்து இருந்துருக்கான். அவன் கை காமிச்சுட்டே இருந்தான். அப்படியே இருந்து கை காமிக்கிறான், ஹாய்னா அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டே இருந்தான்.
ஏதோ என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஏன் நேத்து வரலையான்னு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார்ட்டடா பேசுறான் அப்படின்னு திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி வேற எவனோ இருக்கான், அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அவனே இல்ல, நான் சொல்றவனே இல்ல, வேற எவனோ, பாக்குறக்கு அவன மாதிரி இருக்கான். அப்புறம் நான் அமைதி ஆயிட்டேன். அப்புறம் ஐயாஸ் இருப்பான்ல, ஆமா அவனுன்ட்டு இருந்தான். அடுத்து அவனை பார்த்துட்டு அதே மாதிரி அவனு நினைச்சு பேசிட்டு இருக்கான். ஹாய் நான் இப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை, அவன் பார்த்துட்டேன், சிரிப்பு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி அவன்கிட்ட திரும்பி பேசிட்டு இருக்கான், அவனும் மொக்க வாங்கிட்டான். அருமைடா அருமை. நான் இந்த மாதிரிதான் 9th படிக்கும் போது பொருட்காட்சி போகும்போது எங்க அப்பா கையை புடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கையை புடிச்சிட்டு போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது பின்னாடி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யார் பத்து நீ எங்க கூட வந்துட்டு இருக்க? நீ இல்லைங்க நானே இஞ்சி இருங்க அப்படின்னியா? நிலைமை அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு தூரியை பார்த்துட்டு ரிங்குன்னு போயிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மனித இயல்பு தானே, மறதிங்கிறது, இந்த மாதிரி தப்பு பண்றதெல்லாம். இது மறதி இல்ல, அப்படியே பார்த்துட்டு போறதுதான். ஆமா டே, கீழே போய் விழுந்தேல, எப்படி விழுந்த? ஏன்டா டே, ஒருத்த வந்தாம்பார், குறுக்க வந்தாம்பார் ஒரு கௌசிக். ஏடா வண்டி ஓட்ட தெரியுமாடா உனக்கு? வண்டி ஓட்ட தெரியுமா? தாம்பார் ஒரு அடி, மண்டை முடியெல்லாம் கலங்கிடுச்சு. சிரிப்பு தான்டா வருது. ஏன்டா கீழே போய் விழுந்திருக்கேடா? சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு? சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனா வண்டி ஓட்ட தெரியும். ஏன்டா டே, எங்க அடிபட்டுருச்சா? சரியான அடியா? சிறப்பான தரமான சம்பவம் அந்த ரோட்ல நடந்தது. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஏறிட்டு வந்தான் பாரு. தள்ளி போகாதே, அப்படி போய் விழுந்துட்டியா? தள்ளி போயிட்டேன், அப்பவும் அடிச்சான். அடிச்சாட்டி அந்த மாதிரி அடி கட்ட பறக்குது அப்படியா? அடிச்சாட்டி அந்த மாதிரி அடி கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது, அடிச்சாட்டிக்கு கட்ட பறக்குது, கட்ட தெரிக்குதா? அந்த யாரும் இந்த பஞ்செல்லாம் போட சொன்னா? இப்போ நீ சும்மாவே இருக்க மாட்டீங்க, நானும் சீரியஸா போயிட்டு இருக்கிறேன். சீரியஸா ஏன்டா போற? ஏன்டா சீரியஸா போய் தான் கீழே உளுந்து வாரி இருக்கிற? போறான் பைக்க அடிச்சு புடிச்சு. என்ன ரேஸ் அடிச்சுட்டு போனியா? ரேஸ் அடிச்சுட்டு போல, காலையில வேலைக்கு நேரமா போகல, கிளம்புறக்கு லேட் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் 40ல இருந்து ஒரு 60ல போனேன். பின்னாடி 108ல வந்துட்டான், அடிச்சு நவுத்திட்டான், பறக்க விட்டான். நவுத்திட்டு பறக்க விட்டான், முன்னாடியே டெம்போல போய் தொங்கிட்டேன். ஏன்டா டே, வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? சைக்கிள் ஓட்டுவியா நீ? சைக்கிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, எல்லாம் இந்த 3 சக்கர சைக்கிள் இருக்கும்ல. 3 சக்கர சைக்கிளா? இல்லன்னா சைக்கிள்லயே வந்துட்டு விழுகாத மாதிரி ஒரு சின்ன டயர் வச்சு தருவானுங்க, பாத்திருக்கியா? ஆமா ஆமா, நல்லா இருக்கும், கேட்டிருக்கேன். வீட்டுல வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. அது வாங்கு, அதுவும் பிங்க் கலரா பாத்து வாங்கு, லேடிஸ் ஓட்டுற மாதிரி. லேடிஸ் ஓட்டுற மாதிரியா? ஆமா, குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க ஓட்டும்ல, அது வாங்கிக்கோ. அத வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டி பழகு. என்ன ப்ரோ, லந்து பண்றீங்களா ப்ரோ? அதுக்கப்புறம் வண்டி ஓட்டு, சரியா? ஏண்டா கீழே போய் விழுந்து வரைக்கிறியடா, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ப்ரோ, ரோட் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்குலாம்? நம்ம ஊர்ல ஆட்டோக்காரங்க என்னன்னா இண்டிகேட்டர் போடாம சிறுக்குன்னு திருப்புறது, வண்டிக்காரங்க அதை விட ஆட்டோக்காரங்க எப்படி போடுறானுங்க தெரியுமா? வண்டி ஓட்டுவோம்ல, கேப்ல விட்டு சர்ருன்னு போவோம்ல, அந்த மாதிரி போறானுங்கடா. சின்ன கேப், அதுல பைக்கே போடுறது ரிஸ்க், அந்த மாதிரி கேப்ல விட்டு சர்ருன்னு எடுத்து. அதுவும் இப்ப எல்லாம் எல்லா ஆட்டோக்காரங்களும் ஏதோ மீட்டர் ஆட்டோ ஓட்டுறேன்னு ஹெட்போன் மாட்டிக்கிறாங்க. ஹெட்போன்ல மீட்டர் ஓடுதோ இல்லையோ, இவங்க அந்த அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டுட்டு சிறுட்டுன்னு ஓட்டுறாங்க. ஆமா, அது அந்த ஒரு சாங், அந்த மாதிரி ஒரு 2-3 சாங் இருக்கு, இந்த அர்ஜுனர் வில்லு, அப்புறம் பேடாசுமா, அதெல்லாம் போட்டான்னா கையிலேயே பிடிக்க முடியாது மாப்பிள்ளைய. அதான் எனக்கு தெரிஞ்சு நீ அப்படிதான் போய் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, கையெல்லாம் முரட்டடி வாங்கிட்டு போயிட்டு இருக்குது. ஆமா, என்ன பண்றது? என்னோட கால்ல அடி எப்படி ஆச்சு? இதுவும் கீழே விழுந்தாச்சா? இப்ப கால்ல இங்க இது என்ன அடிபட்டு இருக்கு? ஆமா, முட்டில அது கீழே விழுந்ததா? இப்படி சரைச்சிட்டு வந்து நின்று இருக்கியடா. ஆனாலும் ஒரு ஆட்டோக்காரர் தான் என்ன தூக்கி விட்டாரு. எல்லா ஆட்டோக்காரங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏப்பா தம்பி, ஒழுக்க மீற வரப்பட்டியா அப்படின்னா தூக்கி விட்டு? இல்ல கண்ணன் பொடனிலேயே வச்சிருக்கிறப்பா அப்படின்னா தண்ணி எல்லாம் கொடுத்தாரு. இந்தப்பா தண்ணி குடிப்பா, செத்துறாதப்பா, எந்திரிப்பா. அப்பதான் மனிதநேயம். இப்பதான் பிஜிஎம் இனமேன பிணிந்தது போதும். ஏடா இப்படி பண்றீங்க? அந்த ஆட்டோக்காரர் தான் தூக்கி விட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு கோமாளி படம் ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. இனமேன பிரிந்தது போதும். அப்ப அவரு வந்து தம்பி தம்பி அப்படிங்கும் போது உன் கண்ணுல அந்த பார்வையில வந்துட்டு அந்த பாட்டு ஓடிட்டே இருந்திருக்கும் பேக்ரவுண்ட்ல. கரெக்டா அப்படி அந்த பிளர்ரான பாதி பிளர்ல அவரை பாத்துருப்பேன். அது பாதி பிளர்ல வந்து அவர் தண்ணி கொடுத்ததுக்காக பார்த்தனா இல்ல அடிச்ச அடியில வலியில பார்த்தனான்னு தெரியல. தேங்க்ஸ்ண்ணா, சூப்பரா வந்து காப்பாத்துனீங்கன்னா, நீங்க தானே ஹீரோ அப்படின்ட்டு இருந்தியா? ஏப்பா தம்பி பாத்து வாப்பா அப்படின்னாரா? இல்ல, அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. எல்லையா? என்ன எல்லை? ஊரோட எல்லையா?
காலைல உன்னை வந்து இந்த வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்டேன். காலைல எங்க புடுங்க போனியா? விநாயகர் சதுர்த்திடா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா போடலான்டான்னா இப்ப நைட் உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு காலையில இங்க ஜம்மாப்பல்ல அடிச்சிட்டு இருந்தாங்களா, நானும் அப்படியே மாடியிலன்ட்டு அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் உனக்கு லீவ் விட்டாங்க. ஏன் இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க, அதுதான் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாமேன்னு வந்துட்டேன் பாட்காஸ்ட் போடுறதுக்கு. சரி சரி, இன்னைக்கு லீவ் விட்டாங்க. ஆனா நீ இதை போடும் போது எல்லாரும் ஆபீஸ் போயிருப்பாங்க. நாளைக்கு தானே போடுவ? ஆமா. சரி சரி சரி, நீ இப்படி விழுந்து வர்றே. ட்ரிப்புக்கு இது கூட்டு போய் ஹில்ஸ்ல எல்லாம் உன்னை வண்டி ஓட்ட விட்டா அவ்வளவுதான் பறக்க விட்டுருன்னு நினைக்கிறேன். சுபாஷ் குட்டாட்டான்ட்டு பறக்குன்னு பறந்து போய் விழுந்துருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மலைக்கு மேல நீ ஒரு மலை கீழன்ட்டு. அவ்வளவுதான், உன்னையெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓடனா அவ்வளவுதான். இல்ல மூணாறு வாகாமான் வேற, வாகாமான் அவ்வளவுதான். அப்புறம் வாட்டா அங்க கழுகு படத்துல வந்து எடுப்பானுங்கல்ல, அந்த கீழே செத்து போனவங்கள, அந்த மாதிரி வருவாங்களா நம்மள்ட்ட தூக்குறக்கு. வந்து பாத்துட்டு இவன் ஒண்ணுமே இல்ல, இவன் ஒண்ணுமே இல்லைன்னு செத்து இருக்கான்டா, அதனாலதான்டா இவனே செத்து போயிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவானுங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்போ வந்து எடுக்கலன்னு வருவானுங்க. செயினும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போன் எடுப்பானுங்க. என்னடா போன் இது, இதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களாடா அப்படின்ட்டு அவனுங்களே பாவம் பார்த்து நம்ம பணத்துக்குள்ள காசு வச்சுட்டு அவனுங்களே போயிருவானுங்க. ஆமா, இவனை எடுத்து எரிக்கிறவனுங்களாவது யூஸ் பண்ணிக்கங்கடா. ஆமா, நிலைமை அப்படிதான் இருக்கு. -டிகிரில போயிட்டு இருக்கு நிலைமை. என்ன பண்றது? வருவோம் ஒரு நாள் கையில மாட்டினா நீ சத்தன்னு வச்சு சிரிப்பு பார்த்திருக்கே இல்ல? சிரிப்பு ஆமாடா, ஆமா. குட்டி கதை சொல்லுவோம், ஜட்டி கதை சொல்லி கட்டுக்கதை சொல்லுவன் அப்படிமா. நைட் நேரம் நான் தான் பாத்தீங்கன்னா நைட் நேரம் சுடுகாட்டுக்கு போயிருவேன். அங்கதான் நான் படுப்பேனாமா. அங்கதான் அப்படியே விளக்கு ஏத்தி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா அங்கேயே தான் உட்காந்துருப்பேனாமா. அங்கதான் படிப்பீங்களா நீங்க? ஆமா அப்படின்னு சொன்னாரு. ஒரு இதுல நல்லாதான் பேசுறாரு, என்னன்னு தெரியல. ஆனா அப்பப்ப இந்த மாதிரி கதை விட ஆரம்பிச்சிடுறாரு. மச்சான், யாரா இவனுங்க? எங்க இருந்து வந்திருக்கிறானுங்க, என்னடா பேசிட்டு இருக்கிறானுங்க? நண்பர்களே, அவ்வளவுதான், நாங்க கிளம்புறோம். வந்து எடுத்தாச்சு நல்லபடியா. அவ்வளவுதான். அடுத்த எபிசோடு வந்து போடுவோம், நம்ம சேனல்ல தான் போடுவோம், வேற எந்த சேனல்லையும் போட மாட்டோம். அடுத்த எபிசோடு வரோம், இவன் சொல்லுவான் அடுத்து. ஏடா இப்படி பண்ற? ஓகே மக்களே, நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை வந்து பாக்குறோம். குட் பை. ஐயோ, பை பை. குட் பை சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்பதான் ஏதோ 1.5 லட்சம் வீடியோ போட்டான். எல்லாத்திலையும் நல்லா பேச வேண்டியதுலாம் பேசிட்டான். நான் எல்லாம் இந்த மதன் சொல்லிட்டு போற மாதிரி, மதன் கௌரி இந்த இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு போற மாதிரி நான் யூடியூப்ல இருந்து குவைட் பண்றேன் கைஸ். குட் பை அப்படின்ட்டு. என் தலைவன் ப்ளூ சட்டை மாறன் இருக்காரா. அது பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா இப்படி எடுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஆளு ஹிந்தி படத்துக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுவாரு, தமிழ் படத்தை கழுவி ஊத்துவாரு. காசு கொடுத்துட்டாங்க போல. தமிழ் மேல வெறுப்பு கொண்டிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். ஓகே கைஸ், பை. ஓகே, பை.